வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டு இந்த ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு அண்டர் 2 லேக்லன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், உங்களுக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம ஸ்பெசிஃபைடாக பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா பெஸ்ட் பைக்ஸ் ஃபார் லாங் டிரைவு. அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸையும் அதுன்றது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது மாதிரியான வெஹிக்கல்ஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார் மெடிச்சன் வெஹிக்கல் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமஹாவோட FCX ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், இந்த ஒரு அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள், அதுலேயும் குறிப்பாக லாங் டிரைவுக்கும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல அந்த ஒரு ரெட்ரோ ஓரியன்ட் டிசைன் டோனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் டிசைன் விஷயத்தில் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 bhp அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 115 km/h. வெஹிக்கிளோடைய பவர் பற்றி சொன்னால் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு பவர் கெயின் பண்ணியிருக்கு. நீங்கள் லாங் டிரைவ் பர்பஸில் நீங்கள் ஒரு 60-70 அதை மாதிரி ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணால் கூட இன்ஜின் ஸ்மூத்தாகவே மெயின்டைன் ஆகுது. அதுலேயும் குறிப்பாக இது யமஹாவோட ஒரு இன்ஜின்ன்றதுனால இந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்லேயும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆமாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஆமாம் மைலேஜ் பார்க்கலாம் இல்லையா, மைலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அரௌண்ட் 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் 50+ மைலேஜ் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. மைலேஜில் ரியலி ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் டீசெண்டாக ஓட்டினீங்கன்னா. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடியும் டிஸ்க் பிரேக் தான். பிரேக்கிங் பைக்லாம் நல்லா இருக்குது. பட் சிங்கிள் சேனல் ABS மட்டும்தான் வண்டியோட டோட்டல் வெயிட்டு 139 kg, சீட் ஹைட்டு 810 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், பேசிக் மாடல் உங்களுக்கு 1,71,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,75,000 கிட்ட வரைக்கும் வருது. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் பற்றி நான் சொல்கிற ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த வெஹிக்கிள் எடுக்கலான்ற மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்கிறப்ப இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் உங்களுக்கு ஹைப்ரிட் ஆப்ஷன் வரதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ்ன்றது அதிகமாகவே இருக்குது. இதோட இன்னொரு மாடல் அந்த FZ மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஹைப்ரிட்ன்றதை அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு FZXலையும் ஹைப்ரிட் அப்டேட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றப்ப இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க, நல்ல விஷயமா இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட CB200X ஆமாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டா CB200X உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃப் ரோடு ஸ்டைலிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஆன் ரோட் ரோடு அப்பியரன்ஸ்ன்றது உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டோனில் இருக்கும். அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. ரியலி நல்ல ஒரு ரோடு அப்பியரன்ஸ்ன்றது உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ப்ரொவைட் ஆகுது. அதுக்கு அடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 184.4 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்குங்க. இந்த இன்ஜினோடையும் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த வெஹிக்கிளுமே நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் உள்ள ஒரு மாடல். ஏன்னா இதுவும் ஹோண்டாவோட ஒரு பில்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு இதுலேயும் அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு ஸ்மூத்னஸ்லாம் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடியும் உங்களுக்கு சேம் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான். பட் சிங்கிள் சேனல் ABS மட்டும்தான். பிரேக்கிங் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பவர் ஃபிகர்ஸ் பார்க்கணும் இல்லையா, இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 17.03 bhp அண்ட் 15.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் போகுது. ஆல்மோஸ்ட் பவர் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான். பட் இருந்தாலும் ஓகேவாக இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் மைலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 43 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் 42-45 அதை மாதிரி ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினா 45+ கூட தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு பிரேக்கிங்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட்டு 147 kg, சீட் ஹைட்டு 810 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,86,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி என்ன கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட CB200X உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம்.
இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 160 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன், இந்த ஒரு 160 சிசி செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள். இந்த ஒரு அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்லன்னு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் மோட்டர் சைக்கிள்னு சொல்லலாம் இந்த டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 160 ரியலி டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஷார்ப் எஜ்டான ஒரு ஸ்போர்ட்டி கம்யூட்டர் டோனில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபீச்சர் செட்டப் மாதிரி விஷயங்களையும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதில் போதுமான லெவலான ஃபீச்சர்ஸு, அது இல்லாமல் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் மாதிரி அந்த ஒரு ஃபீச்சர் விஷயத்துலையும் இந்த ஒரு வெஹிக்கில் நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ரேஞ்சில் எட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜினு ஒரு 159.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான இல்லை 4 வால்வுக்கான ஆயில் கூல்ட் இன்ஜின் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்கிறாங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 பிஹெச்பி அண்ட் 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 114 km/h. பவர் வைஸ் பொறுத்த அளவுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஒரு 160 சிசி செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் கெயின் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்டு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு பின்னாடியும் சேம் டிஸ்க் பிரேக் தான், டுவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனும் இருக்குதுன்றப்போ பிரேக்கிங்லேயும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் குறை இல்லை. வண்டியோட டோட்டல் வெயிட் 144 kg, சீட் ரேட்டு 800 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 1,49,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் உங்களுக்கு 1,72,000 முடியுது. ப்ரைஸிங்கும் என்ன கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு வர்த்தபிளான ரேஞ்சில் தான் எட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங்லான்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS 200 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு ஷார்ப் எஜ்டான நேக்கட் ஸ்போர்ட் ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு டிசைனாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. ரோட் அப்பியரன்ஸில் ரியலி நல்லா இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டு கிடையாது. ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 2025 அப்டேட்டில் LED லைட்ஸு, ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் இட்ஸ் ஓகே. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, ஒரு 199.5 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 24.13 பிஹெச்பி ஆஃப் பவர்ஸும் 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 125 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 40 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியலி வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின்ன்றனால உங்களுக்கு மைலேஜ்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்லைட்டாக மேபி எதிர்பார்க்கலாம். டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடியும் டிஸ்க் பிரேக் தான். இந்த இடத்துல உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ்ன்றது கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 159 kg, சீட் ரேட்டு 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,94,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,98,000 முடியுதுன்றப்போ ப்ரைஸிங்கில் எந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு வர்த்தபிளான ரேஞ்சில் தாங்க இருக்குது. சரி ஓகே, இப்போ வாங்க இந்த லிஸ்டிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் N250 ஆமாங்க. இந்த ஒரு அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே லாங் ட்ரைவ்க்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். அட் த சேம் டைமில் கொஞ்சம் ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கணும்னு நினைக்கிங்க. இப்போ ரியலி இந்த பஜாஜ் பல்சர் N250 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுலேயும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு 250 சிசி மோட்டர் சைக்கிள். அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட 250 தான். ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு யூனிக் ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நேக்கட் மோட்டர் சைக்கிள். அது ஸ்போர்ட்டி ஸ்டைலில் தான் இருக்கும். ஓவரால் ரோட் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும், அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இதோட சிப்ளிங்ஸான அந்த ஒரு N160 உங்களுக்கு சேம் இதே டிசைன் டோனில் தான் இருக்குன்றனால மேபி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் கலர் ஸ்கீமில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓவரால் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு பிரச்சனைன்னு எதுவும் இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டு கிடையாது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இல்லை யூஸ் பண்ணிக்க இன்ஜின். இந்த இன்ஜினில் என்ன பார்த்தோன்னா வச்சுங்களேன், எனக்கு இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா இதோடைய ரிஃபைன்மெண்ட். பொதுவாகவே பஜாஜோட வெஹிக்கிள்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா அதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது பெரும்பாலும் அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்காது, கொஞ்சம் சுமாரான ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டோட தான் வரும். பட் ஆனால் இன் கேஸ் ஆஃப் பஜாஜ் N160 பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்குது. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது
பஜாஜோட வெஹிக்கிள்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜினாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 250cc இன்ஜின் சும்மா சொல்லக்கூடாது, ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஆமாங்க, இதோடைய ஸ்பெக் வைஸ் பொறுத்த அளவுக்கு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்ட்கான ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் டைப் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சுன்றதுனால உங்களுக்கு கிளச் அப்ளிகேஷன் மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 24.1 bhp அண்ட் 21.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க், டாப் ஸ்பீடு 132 கிலோமீட்டர்ஸ். அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா 44 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடியும் உங்களுக்கு சேம் டிஸ்க் பிரேக் தான், 12 சேனல் ஏபிஎஸும் இருக்குன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. உடைய டோட்டல் வெயிட் 162 kg, ஸ்லைட்லி ஹை வெயிட்டு, பட் இதெல்லாம் 250cc இல்லையா, அதுக்கேற்ற கொஞ்சம் வெயிட்டாவது இருக்க தான் செய்யும். அதுக்கடுத்து சீட் ஹைட்டு 795 mmன்றது ஒரு ரீசனபிளான சீட் ஹைட் தான், ஈஸியாக ஆக்சசபிள். ஆக மொத்தத்தில் வண்டியில் ஆன்ரோடு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு உங்களுக்கு 1,89,000 தான் வருதுன்றப்போ ப்ரைஸிங்கிலும் ரியலி ஸோ குட்ங்க. சரி, ஓகே, ஓரளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷன் படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.